நண்பர்களுக்கு வணக்கம். இது சே. சிவகுமார். இப்போ ஊருக்கு போகும்போது நான் வேலூர் லிங்கம் அவர்களை பார்க்க போயிருந்தேன் இல்லையா, அந்த பற்றின ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம். அவர் வீடு முழுக்க புத்தகங்களை அடுக்கி வச்சுருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு. அவர் நான் பார்த்துட்டு கிளம்பும்போது எனக்கு சில புத்தகங்களை கொடுத்தார். அதில் ஒரு அரிய புத்தகம் என்னென்னா, கடைசி நாட்களில் புதுமை பித்தன் அப்படின்ற ஒரு சின்ன புத்தகம். புதுமை பித்தனோட கடைசி நாட்கள் திருவனந்தபுரத்தில் தான் கழிஞ்சிருக்கு. அவர் அங்கே தான் இறந்துருக்காரு. இறக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு எஸ். சிதம்பரம் அப்படின்ற ஒரு நண்பர் கிடச்சிருக்கார். இந்த சிதம்பரம் அவர்கள் அங்கே திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய நகைக்கடை முதலாளியோட பையன். அவரும் அந்த நகைக்கடையை பார்த்துக்கிறாரு. மேற்கொண்டு அவர் பார்த்திங்கன்னா கலையில் அதிகமாக ஈடுபாடு கொண்ட நிறைய கவிதைகள் கதைகள் எழுதிய ஒரு எழுத்தாளரும் கூட. சிதம்பரம் நடத்தி கவிக்குயில் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் புதுமை பித்தன்கிட்ட ஒரு கட்டுரையும் கவிதைகளையும் வாங்கி பதிப்பிச்சிருக்காரு. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா அந்த இறுதி நாட்களில் அவங்களுக்கு இடையில் இருந்த சில நினைவலைகளை பதிவு பண்ணியிருக்காரு. அதைத்தான் புத்தகமாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன புத்தகம், நியூ செஞ்சுரி புத்தகம் வெளியிட்டிருக்கு. அந்த கட்டுரை அப்படியே வாசிக்கலாம். புதுமை பித்தன் எழுதிய கதைகள் நிறைய படிச்சிருப்போம். ஆனால் புதுமை பித்தன் எப்படி பேசியிருக்காரு, எப்படி நடந்திருக்காரு, எல்லாமே இந்த புத்தகத்தில் பதிவாயிருக்கு. கடைசி நாட்களில் புதுமை பித்தன். எஸ். சிதம்பரம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாரு. நம்மளும் அதை கேட்டுக்கிட்டே போவோம். திருவனந்தபுரத்தில் எனது தகப்பனாருக்கு நகைக்கடை உண்டு. அதில் நானும் தொழில் புரிந்து வந்தேன். வியாபாரத்துறையில் ஈடுபட்டு இருந்தாலும் இலக்கியத்துறையில் ஒரு பற்றும் ஈடுபாடும் இருந்த காரணத்தால் புதுமை பித்தனை போன்ற எழுத்தாளர்களை பற்றி அறிந்திருந்தேன். ஆனால் பலரையும் நேரில் நான் பார்த்ததில்லை. ஒரு நாள் அன்று கடையில் மும்முரமாக வியாபாரம் வியர்த்து விறுவிறுத்து போய்கொண்டிருந்தது. அப்பொழுது ஒல்லியான ஒரு மனிதர் வந்தார். நீண்டு தொங்கும் ஒரு ஜுப்பாவை அணிந்திருந்தார். பித்தான் இல்லாது தொலதொலப்பாக தொங்கவிட்டு ஒரு பைத்தியக்காரன் போல காணப்பட்டார். சார், தங்க அஞ்ஞா கயிறும் காப்பும் மோந்திரமும் வேணும். சின்ன பாப்பாவுக்கு பிறந்து ஒரு 16 நாள் கூட ஆகலை, கிடைக்குங்களா என்று கேட்டுக்கொண்டே உட்கார்ந்தார். அவர் நெற்றியில் விழுந்த கேசத்தை கைவிரலால் பின்னால் கூதிவிட்டார். வெற்றிலை காவி ஏறிய பற்கள் முழுவதும் வெளியே தோன்ற கடகடன்னு சிரித்தார். நான் அவரை கவனித்தேன். யார் என எனக்கு புரியல. நான் இருந்த அந்த வியாபார நெருக்கடியில் எதையும் நான் அறிஞ்சிக்கவும் முடியல. நீங்கள் கேட்ட சாமான் ஒன்றும் இப்போதைக்கு இல்லை, ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சிரித்தார். எங்கே போனாலும் நமக்கு வெற்றியே கிடைக்காது போல், பணம் கொடுத்தா கூட ஆசை பூர்த்தி ஆகாது போல் இருக்கு. போட்டோம், கொஞ்சம் குடிக்க தண்ணி குடிப்பீங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, நல்ல குளிர்ந்த தண்ணியாக போதும். சாமான் வாங்காமல் போயிட்டா அது நஷ்டமாக போயிடும்ல. எது, கூல்ட்ரிங்க்ஸ் நஷ்டமாக போயிடும் இல்லையா? சாதாரணமாக வியாபார நிலையத்தில் பணம் பொருளும் பற்றையில் விளையாட்டு பேச்சோ கலைத்துணுக்கோ வர நியாயமே கிடையாது. எனினும் இப்படி பேசுகிறவர் நிச்சயமாக கலாக்காரனாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மெதுவாக, சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். ஏன் சந்தேகமாக இருக்கா? சொந்த பணம் சார், சொந்த குழந்தைக்கு நகை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, சும்மா தான் கேட்டேன். சொல்ல இஷ்டம்தான் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். கோவம் வந்துருச்சோ? சொல்கிறேன். என் பேர் சோனா விருதாச்சலம். நான் ஒரு கணம் அப்படியே தகச்சு போயிட்டேன். சார் நீங்கள் தான், சார் நீங்கள் புதுமை பித்தன் தானே? அட, ஒரு வியாபாரி கூட நம்மளை தெரிஞ்சிருக்கே. ஏன் வியாபாரிக்கிட்ட கலையே இருக்க முடியாதா? தம்பி நீங்கள் யார்? கவிக்குயில் தெரியுமா? அதில் உங்கள் படபடப்பு அப்படிங்கிற ஒரு சிறுகதை கூட வந்துச்சே, ஞாபகம் இருக்கா? அட ஆமாம், அந்த கவிக்குயில் என்னோட குழந்தை தான். ஓ, நீங்கள் தானா அது? அப்போ இந்த ஊரில் நமக்கு ஒரு நண்பர் கிடைச்சாச்சுன்னு சொல்லுங்கள் என்று மகிழ்ந்து கொண்டார் புதுமை பித்தன். புதுமை பித்தனுக்கும் எனக்கும் நேர்முக பழக்கம் இப்படி தான் ஏற்பட்டுச்சு. அதன் பின்னாடி நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களானோம். அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நாள் கழித்து கவிக்குயிலோட 2வது தயாரிப்பில் ஈடுபட்டு இருந்தேன். புதுமை பித்தனுக்கும் எனக்குமான நட்பு வளர வளர அவர்கிட்ட ஒரு கட்டுரையும் ஒரு கவிதையும் வாங்கி நம்ம கவிக்குயில் பத்திரிக்கையில் மறுபடியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தனை பார்க்க அவங்க வீட்டுக்கே போனேன். அதுக்கப்புறம் மெதுவாக விஷயத்த சொன்னேன். விஷயத்தை கேள்விப்பட்டதும், ஏன் ராசா இதுக்காகவா இங்கே வந்த? கவிதை எழுத இந்த இடம் சரிப்படாது,
உங்கள் வீட்டுக்கே போயிடலாம் வா அப்படின்னு கையோட கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் புதுமை பித்தனுக்கு ஒரு தட்டு நிறைய முறுக்கு, ஏற்றங்காய் வற்றல், வெற்றிலைப்பாக்கு, புகையிலை எல்லாமே தயாராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு புதுமை பித்தன், எது தளவாடங்கள்லாம் தயாராக இருக்கே, பிரகடனம் ஏதாவது கொடுக்கட்டுமா என்று கூறி கடகடன்னு சிரிக்க ஆரம்பித்தார். ஏ ராசா, அந்த தேங்குழலை எடு, தின்னுக்கிட்டே கவிதை பாடுவோம், நீ எழுதிக்கிட்டே வா அப்படின்னு சொன்னார். நான் எழுதுறதுக்கு தயாராக உட்கார்ந்தேன். புதுமை பித்தன் சொல்ல சொல்ல நான் எழுதிக்கிட்டே வந்தேன். அப்போ அவர் சொல்லி வந்த கட்டுரை தான் பாட்டும் அதன் பாதையும். கட்டுரை முடிக்கிறதுக்குள்ளார ஒரு முறை வெத்தலை போட்டுக்கிட்டாரு. பிறகு கட்டுரை அப்படியே தொடங்க எண்ணினார். ஆனால் அதுக்குள்ளே என்ன நினைத்தாரோ தெரில, கட்டுரை அப்படியே நிறுத்திட்டு, தம்பி ராசா, ஒரு பாட்டு எழுதுவோமா? கட்டுரை அது நிற்கட்டும், பாட்டு வருது, உனக்கு பாட்டு தானே வேணும்? ஆமாம், எது வேணாலும் சரி தான். உனக்கு காவியம் தர்றதுன்னா அது பெருசாக இருக்கணும், பிரமாதமாக இருக்கணும். ஆமாம், பேர் நீ இப்படி வச்சுக்க, மகாகாவியம். அப்படி மகாகாவியம். நானும் அதை திரும்ப சொல்லி பார்த்தேன். சரி, வேலூர் வே கந்தசாமி கவிராயர் பாடுகிறார், எழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, காளான் குடைநிழலில் கரப்பான் அரிச்சிருக்க அப்படின்னு தொடங்கி பாட்டு விறுவிறுன்னு அப்படியே போக தொடங்குச்சு. பிறகு இடையில தட்டுப்பட்டு நின்று போச்சு. புதுமை பித்தன் மீண்டும் சொன்னார், சரி ராசா, பாட்டு ஸ்டாக்கு தின்னு போச்சு, அந்த பழைய கட்டுரை எடு, நம்ம அதை அப்படியே தொடர்ந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை நாங்கள் எழுதி முடித்தோம். அதன் பிறகு இந்த பாட்டும் அதன் பாதையும் மகாகாவியம் ரெண்டுமே கவிக்குயில் 2வது மலரில் நான் வெளியிட்டேன். ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் அவர் எவ்வளோ வருத்தமும் வேதனையும் படுவார் அப்படின்னு இன்னொரு சம்பவத்தில் நான் பார்த்தேன். இலக்கிய மேதை என்பதனால அவர் மேலே ரொம்பவே மரியாதையோடு நான் பழகிட்டு வந்தேன். அதனால் உருவான நெருங்கிய அன்பால் அவர் பல தடவை என்னை அதிகாரமே செய்ததுண்டு. அதையும் நான் பெரும் பேராக தான் நினைக்கிறதுண்டு. டே ராசா, மழை சினுகுது, மப்பும் மந்தாரமாக இருக்குது, எனக்கு நடக்க இஷ்டம் இல்லை, சோம்பேறித்தனம், உடனே என்னை பாரு அப்படின்னு அன்பாக ஒரு குறிப்பு அனுப்புவார். சில சமயம் பார்த்தீங்கன்னா, தேவைக்கு உதவாத நீங்கள் தமிழ்னா அப்படின்னு ஒரு மாதிரி இறைந்து கேட்பார். பாராசா, கோவம் வந்தால் நொறுக்கி போடுவேன், நொறுக்கி, ஆமாம் அப்படின்னு சில சமயம் சொல்கிறது உண்டு. இவை எல்லாமே அன்பு தோய்ந்த அஸ்திரங்கள் என்பதை நான் அறிவேன். அவற்றில் வேகம் இருக்காது, உள்ள தைக்கவும் தைக்காது. ஏதோ ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார். என்னென்ன நீ செய் அப்படின்னு ஒரு குறிப்பும் அதில் இருந்தது. வேறு சில காரணங்களால் மனம் நொடிந்து நான் இருந்த சமயம் அது. கடிதத்தை அவ்வளோவா நான் ரசிக்க முடியல. ஓரளவு எனக்கு கோவம் வந்தது. பதிலும் போடலை, போய் அவரை பார்க்கவும் இல்லை. மீண்டும் ஒரு குறிப்பு வந்தது. ராசா, உனக்கு கோவம் வந்திருக்குமா எனக்கு சந்தேகம், கோவப்படாத, இந்த ஊரில் எனக்குன்னு நீ தானே இருக்க, நீயும் கோவித்து கொண்டால் வா பாரு அப்படின்னு ஒரு கடிதம் வந்துச்சு. அதுக்கும் நான் உடனே பதில் போடலை. ஆனால் அந்த கடிதம் சேர்ந்த சில மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா, சினுங்கும் மழையும் சாரலையும் பொருட்படுத்தாமல், கையில் கொடை கூட இல்லாமல் அவர் என்னை தேடி வந்துட்டார். டே ராசா, நீ தமிழன்தாண்டா, கோவப்பட்டாலும் கடைசி வரையும் தோற்க மாட்டேங்கிறாயே, வா எங்கேயாவது போய் பேசுவோம், வா வாடா ராசா அப்படின்னு கொஞ்சம் போல் பேசினார். மீண்டும் நான் பேசாத இருப்பதை பார்த்துட்டு, வெத்தலை கூட போடாமல் வந்துட்டேன்டா, எவ்வளோ ஆவேசமாக வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே நான் கோச்சிட்டு இருக்க முடியல. பிறகு நானும் அவரும் கடற்கரைக்கு போனோம். ராசா, கோவப்படலாமா? தப்பு செஞ்சால் ஏன்டா ஏசாமல் கப்பிச்சு கூட இருந்துடுற, எனக்கு ஏசக்கூட தெம்பு இல்லைடா, மன்னிச்சுக்கடா அப்படின்னு அவர் செஞ்ச தப்பை உணர்ந்து பேச தொடங்கினார். அப்போது அந்த இலக்கிய மேதையின் முன்னாடி என்னால் ஒரு 2 துளி கண்ணீரைத்தான் ஊக்க முடிந்தது. எப்பவுமே புதுமை பித்தன் ஏசும்போது மனப்பூர்வமாக ஏசுவார். அன்பு காட்டும்போது அணைச்சி பேசுவார். எந்த உணர்ச்சிக்கு எப்போது வசப்படுறாரோ அப்போது அந்த உணர்ச்சி ஒன்றே அவராக மாறிப்போவார். அவர் நிலைமையே இதனைத்தான் அடிப்படையாக்கி நிற்குதுன்னு நான் யோசிக்கிறது உண்டு. ஒரு நாள் அவர் எங்கள் கடைக்கு வந்தார். ஏகப்பட்ட கூட்டம், ஆணும் பொண்ணுமா குழுமி இருந்தாங்க. ஏ சிதம்பரம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அவருக்கு என்ன கூட்டமானா என்ன, ஜோலியானா என்ன, அவருக்கு அவர் நோக்கம் பிரதானம். சிதம்பரம் வா, வெளியே போவோம், சும்மா வியாபாரமா, லாபத்தை கொஞ்சமாக எடு, இன்றைக்கி எவ்வளோ போதும், வா போகலாம்
அப்படின்னு கூப்பிட்டாரு. அதோடு நிற்கல. கடையில் இருந்த எனது சகாவை பார்த்து, கணக்கு புள்ள, முதலாளியை கொத்திட்டு போகிறானே, இவன் யாருன்னு யோசாத. இப்போ சிதம்பரம் எனக்கு வேணும், வேற ஒருத்தருக்கும் அவன் சொந்தம் இல்லை, அவனை அனுப்பும், நீ வியாபாரத்துக்கு அவனையும் அப்படின்னு அவரை பார்த்து சொன்னார். பிறகு எனக்கு வேறு வழியும் இல்லை. நானும் அவரும் புறப்பட்டு போனோம். அவரை கூப்பிட்ட அவசரம் அப்படி. சும்மா பேசிகிட்டு இருக்கிறது தான் என்னை அழைச்சிட்டு வந்தார். அவரது வீட்டுக்கு சென்றதும் நானும் அவரும் சிறிது நேரம் பேசி கொண்டு இருந்தோம். அதற்குள்ளே அவருக்கு பேச்சும் சலிச்சு போச்சு. தம்பி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், நீ தூங்குறியா? இல்லைனா போ, சாயந்தரமா வா அப்படின்னு அவர் சாஞ்சிட்டார். நான் அதுக்கப்புறம் புறப்பட்டு போனேன். இது என்ன குண விசித்திரம் அப்படின்னு எனக்கே கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. போகிறது வரைக்கும் நான் அவருடன் போகிறது மட்டும்தான் அவருக்கு குறியாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு தூக்கம் முக்கியமாக போயிடுச்சு. நான் எவ்வளோ பெரிய கடமை விட்டுட்டு வந்தேன், அதை பற்றியெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. தன்னோட சிந்தனை போகும் வழி ஒன்று செய்யறதுமா தான் அவர் எப்பவுமே இருந்திருக்கார். அது அவரோட குறையா அல்லது மேதாவியின் குண விசித்திரங்களில் ஒன்றா எனக்கு என்னன்னே தெரியல. அப்படி தான் எங்களோட நட்பு தொடர்ந்துகிட்டே இருந்தது. அவரோட அந்திம காலத்தில் டிபிக்கு இரையாகி மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு குறிப்பு வந்தது. ஒளி அணைந்து வருகிறது, நீ வந்தால் ஒரு வேளை தூண்டி விடுவாய், கொஞ்ச நேரமாவது வெளிச்சமாக இருக்கும், வா. அந்த கடிதம் நெஞ்சு என்னமோ செய்தது. அவசர அவசரமாக அவங்க வீட்டுக்கு ஓடி போனேன். புதுமைப்பித்தன் படுக்கையில் மூடி புதைந்து கொண்டு படுத்துட்டு இருந்தார். என்னை கண்டதும், வாடா வாடா ராசா, தமிழ் உலக இலக்கிய மேதை கிடக்கிற கிடப்பை பார்த்தியா அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே நின்றுட்டுருந்தேன். எத்தனையோ பேர் செத்தவங்களுக்கு கோபுரம் கட்டுறாங்க பாரு, ஒருத்தனாவது சாகரவனுக்கு ஒத்தாசி பண்ண வராங்களா ராசா? நீயாவது என் பக்கத்தில் இருக்கிய, செய்யணுங்கிறது சாகரத்துக்கு முன்னாடி செஞ்சுப்படு என்றார் அவர். பிறகு இரும்பலால் அவர் உடல் முழுவதும் பஞ்சாக பதறியது. பக்கத்தில் இருந்த பேஷனில் காரி உமிழ்ந்தார். எச்சிலில் குங்கும ரேகை போன்ற குருதியின் வடிவம் தோன்றியது. நான் ஒன்றுமே சொல்ல முடியாமல் வாயடித்து நின்றேன். ராசா, நான் செத்து போனால் நீ என்ன செய்வ? என்ன செய்ய முடியும்? ஒரு கட்டுரை எழுதுவ. புதுமைப்பித்தனின் அந்திம நாட்களில் உடனிருந்தவன் நான் என உனக்கு விளம்பரம் செய்து கொள்ளலாம். அவர் மீண்டும் இருமினார். ராசா, நான் உயிரோடு இருக்கும்போது உன்னை தமிழுலக அறிய வேணும், தெரிய வைக்கணும்னு விரும்பினேன். சமயம் போதாது, முடிவு நெருங்கிவிட்டது என்று. பின்னர் அவர் தன்னோட பேட்ரி லைட்டை எடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டு பேட்ரி போட்டு வர சொன்னார். அப்போதும் புதுமைப்பித்தின் அறிவும் ஆசையும் மங்கிவிடவில்லை. பேட்டரியை தூக்கி என் கையில் கொடுத்துட்டு, எழுத்தாளனுக்கு ஒளியின் பேரில் தான் ஆசை போல் இருக்குது, நான் போகிற பாதையெல்லாம் வெளிச்சமாக இருக்கணும்னு விரும்பினேன், இப்போது இருட்டில் நடக்க ஒளியை விரும்புகிறேன், என்ன பண்ண? சரி, நான் பேட்டரி போட்டு காலையில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து விடை பெற்று வந்தேன். ஆனால் மறுநாள் காலையில் அவருடைய வீட்டுக்கு போவதற்கு முன்பே என்னை தேடி ஒரு ஓலை வந்து விட்டது. புதுமைப்பித்தன் இறந்து போனார். செய்தியை கேட்டதும் வேண்டியவர்களுக்கெல்லாம் தந்தி அனுப்பிட்டு அவருடைய வீட்டுக்கு போனேன். குளிப்பாட்டி மணவடையில் படுக்க வைத்திருந்த புதுமைப்பித்தனின் சடலத்தின் கால் அருகே நின்றேன். உலகையும் மறந்து புதுமைப்பித்தனின் மனைவி கமலா விருதாச்சலம் கதறிய சோகக்குரல் பயங்கரமாக இருந்தது. ஒன்றுமே அறியாத அவரது 2 வயது குழந்தையான தினகரி ஏனோ தேம்பி தேம்பி அழுதாள். நான் அவளை என் அருகே இழுத்து அணைத்து கொண்டேன். நான் கொடுத்த அரஞ்சானும் காப்பும் பிற நகைகளும் தினகரிக்குத்தான். எனினும் அதிலிருந்து தொடர்ந்த கதை இந்த முடிவுக்காக வர வேண்டும். யாரையுமே லட்சியம் செய்யாத அந்த அலட்சிய சிரிப்பு, அந்த சடலத்தின் உதடுகளிலே தவழ்வது போல ஒரு உணர்ச்சி, இருத்துளி கண்ணீர், அதுதான் என் கடமை. பார்த்தவாறே நிற்பதை தவிர நான் வேறு என்னத்தான் செய்ய முடியும்? பெயர் பெற்ற எழுத்தாளன் புதுமைப்பித்தனை அவருடைய மனைவி முத்தமிட்டாள். அதை நானும் பலரும் பார்த்து கொண்டிருந்தோம். இது அரங்கிலே இருட்டிலே நடந்ததல்ல, அம்பலத்திலே 4 பேர் பார்க்க நடந்தது. எல்லையற்ற சோகத்தோடு உயிர் பிரிந்து சவமாக கிடந்த புதுமைப்பித்தனின் சடலத்தை அவருடைய மனைவி தழுவிக்கொண்டாள். தாள முடியாத உணர்ச்சியால் அந்த அம்மாள் கதறினாள்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாம்பலாகி விடுவாயே கண்ணா, கடைசியாக ஒரு முத்தமாவது கொடு என் ராஜா என அந்த அம்மாள் கதறிய போது கூடியிருந்தவர் உள்ளங்கள் எல்லாம் நிலை பெயர உருகியது. பேச்சில்லை, சிறு அரவம் கூட இல்லை. சோகத்தை தாங்க முடியாதவர்கள் சிலர் இழுப்பும் விக்கலும் விசும்பலும் தவிர வேறு சப்தம் இல்லை. மரணத்தின் முன் சோகத்திற்கு தவிர வேறு எந்த உணர்ச்சிக்கும் வேலை இல்லை என்றோ. உயிரற்ற இதழிலே உயிருள்ள இரு உதடுகள் அமுக்கின. நான் கண் கொட்டாது பார்த்து கொண்டு நின்றேன். சவமாகி கிடந்த புதுமை பித்தனின் உதடுகளிலே அவருடைய மனைவியார் இறுதி முத்தம் கொடுத்து தலை நிமிர்ந்தார். அழிந்த சித்திரமாக, தாளம் தவறிய சங்கீதமாக, நியதியற்று போன இயற்கையாக அந்த அம்மாளின் கோலம் பயங்கரமாக இருந்தது. பிரேதத்தின் முகத்தோடு முகம் வைத்த காரணத்தால் அதன் வாயிலிருந்த மஞ்சள் அரிசி அந்த அம்மையாரின் கன்னத்திலும் உதடுகளிலும் அப்பியிருந்தன. பிரேதத்திற்கு இட்டிருந்த குங்கும பொட்டு இரத்த கரை போல அந்த அம்மாவின் கன்னத்தில் படிந்திருந்தது. நான் பார்த்து கொண்டே நின்றேன். பிரேதத்திற்கு வெயிலடிக்காமல் இருப்பதற்கோ அன்று கேலி செய்வதற்கோ தெரியவில்லை, ஒரு சின்ன ஓலைப்பந்தல் போட்டிருந்தார்கள். அதன் அடியில் எண்ணெய் பிசுக்கு படிந்த ஒரு சின்ன கட்டில், விளிம்பு பிசிராக நிற்கும் புது ஓலைப்பாய், அதன் மேல் ஒரு ஜமுக்காலம். இதுவே புதுமை பித்தனை தாங்கிய சப்பர மஞ்சம். சாட்சியாக வைத்திருந்த நெல் நாழியும் சாணி பிள்ளையாரும் கட்டில் பக்கம் இருந்தன. சின்ன பாளையங்கோட்டை பழத்திலே குத்தி வைத்திருந்த சாம்பிராணி பழத்திலிருந்து சுழன்று எழுந்த புகைச்சுருள்கள் பட்டு நூல் காற்றில் இழைவது போல இழைந்தன. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். சுற்றி நின்றவர்கள் எல்லோரும் சோகத்தோடு கல்லாய் சமைந்தனர். சவத்தையே உற்று நோக்கினேன். அது அசைவதாக தோன்றியது. வெறும் மனப்பிராந்தி. மெதுவாக சுற்றி நின்றவர்கள் என் பார்வையிலிருந்து தூர தூர போவதாகப்பட்டது. பந்தல் மறைந்தது. கட்டில் காட்சியில் படவில்லை. எல்லாம் மறைந்தது. காச நோய் அவருக்கு முற்றிய நிலையில் ஒரு நாள் அவரை நான் பார்க்க சென்றிருந்தேன். நோயின் கொடுமையால் வாடிய தேகம், தாடி வளர்ந்து போயிருந்தது. தண்ணீர் வற்றிப்போன ஊற்றுக்குழி போல் கண்கள் வறண்டு பாதாளத்தில் கிடந்தன. ஓயாது ஒழியாது இரும்பல், விறகு கட்டை போல் முட்டும் முடிச்சும் வெடிக்கானும் கையும் காலும் சதைப்பற்றற்று கிடந்தன. அவர் படுத்திருந்த கட்டில் அருகில் கிடந்த சின்ன ஸ்டூலில் ஒரு பேஷன் வைக்கப்பட்டிருந்தது. அடிக்கடி வாயில் ஊறும் கபத்தை சேகரித்து வைப்பதற்காக. பக்கவாட்டிலே வைக்கப்பட்டிருந்த அலமாரியில் மருந்து சீசாக்கள், ஹார்லிக்ஸ் டப்பாக்கள், அவுன்ஸ் கிளாஸ் முதலியன. பார்க்க வருவோர் சௌகரியத்திற்காக இடப்பட்டிருந்த சில நாற்காலிகள். படுதா கட்டப்பட்டிருந்த நடையிலே ஸ்ரீமதி கமலா விருதாச்சலம் நின்று கொண்டிருந்தார்கள். எதிரே நான், பக்கவாட்டில் புதுமை பித்தனின் மைத்துனர். இரவு மணி 8 இருக்கும். சுவரிலே மாட்டப்பட்டிருந்த பெட்ரூம் விளக்கின் மங்கிய ஒளியிலே தென்பட்ட அந்த காட்சி உயர் ரக கேமராமேன் பிடித்த இரவு சினிமாக்களின் ஒளி வித்தை போல தென்பட்டது. அன்று புதுமை பித்தனின் சீக்கு பயங்கரமான திருப்பத்தை எட்டியிருந்தது. அவர் புரண்டு படுத்தார். மீண்டும் இரும்பல். வாயில் ஊறிய கபத்தையும் எச்சிலையும் பேசனில் துப்பினார். அது கற்கண்டு துண்டு போல சலப் என்ற ஓசையோடு விழுந்தது. சிதம்பரம், கொஞ்சம் விலகியே இருப்பா, தும்பல் தெறிக்க போகுதுப்பா, வெளியிரு என்றார் புதுமைப்பித்தன். அதனால் என்ன என்றேன் நான். கொஞ்ச நேரம் கழித்து, ஆமாம், நேத்தியே எனக்கு சொல்லி அனுப்பல, நீங்கள் ஊருக்கு வந்தது கூட இன்றைக்கி தானே எனக்கு தெரிஞ்சிருக்கு என நான் கேட்டேன். அப்பா, உன்னை வரவழைக்கணும் தான்ப்பா ஆசை, ஆனால் இந்த சீக்கு பொல்லாதது, அதனால தான் சொல்லி அனுப்பலையோ? உன் பேரில் இருக்கிற அன்பு தான்பா காரணம். அதான் சொல்லி அனுப்பலப்பா. கூப்பிடாமல் இருந்ததுனால நீங்கள் உங்கள் அன்பை காட்டிட்டீங்க. என் அன்பை காட்ட ஒரே வழி உங்கள் பக்கத்திலே இருக்கிறது தான். அவர் சிரித்தார். அந்த மரண வேதனையிலும் சிரிப்பு மடை திறந்து வரும் வெள்ளம் போல பாய்ந்தது. சிதம்பரம், இந்த ஊர்லேயே நீ ஒருத்தன் தான் எனக்கு ஆதரவாக இருக்க.
மீண்டும் விரும்பினார். சற்று நேரம் மௌனம். அவருடைய மனைவியார் ஏதோ மருந்து ஊற்றி கொணர்ந்தார். அவரும் குடித்தார். பிறகு சந்தனக்கல்லிலே அரைத்து கொணர்ந்த மருந்தை அன்னாருடைய கழுத்திலே தடவினார் அந்த அம்மையார். இது என்ன மருந்து தெரியுமா சிதம்பரம்? தெரியலையே, ஆங்கில மருந்து இல்லை இது. சந்தனக்கல்லில் அரைச்சதை பார்த்ததுமே நினச்சேன். இப்போ எல்லாம் முடிஞ்சு ஆயுர்வேத சிகிச்சை. மீண்டும் மயான மௌனம் நிலவியது. கண்களை ஓய்வு மிகுதியில் மூடி மூடி திறந்தார். டிவிக்கே ஆயுர்வேத சிகிச்சைன்னு ஆச்சரியப்படாத சிதம்பரம். பெங்களூர் டாக்டர் லங்ஸே இல்லைன்னு சொல்லிவிட்டார். இந்த ஒரு டாக்டரு என்னால் சிகிச்சை பண்ண முடியாதுன்ட்டார். கடைசியில் ஆயுர்வேதிக் தான். அவர் ஆயுசியமாக பேசினார். ஆனால் அவருடைய நிலையை முழுவதும் உணர்ந்த நாங்கள் பேசாமல் இருந்தோம். ஒருவர் முகத்திலாவது ஆடவில்லை. மேஞ்சிரை தெரியுமா சிதம்பரம்? அதாவது நைடதம் போன்ற நூல் அல்லாது, அது ஒரு ஊரின் பெயர். அங்கே ஒரு வைத்தியம் உண்டு, அவன் சிகிச்சை தான் இப்போ. நான் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். இவ்வளவு தூரம் நோய் முற்றுவது வரை கவனிக்காமல் இருந்தீங்க. அது எப்படி கவனத்தில் விழாமல் இருந்தது? விழாமலெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த பாகவதரால் வந்தது. ராஜமுக்தி படத்துக்காக ஸ்கிரிப்ட் எழுத பூனாவுக்கு போனது இல்லையா? ஓயாத ஒழியாத உழைப்பு, சரியான உணவும் கவனமும் தேகத்துக்கு இல்லை. அடங்கியிருந்த நோய் கிளறி விடப்பட்டு விட்டது. பூனாவிலேருந்து புறப்படும்போது எப்படி இருந்தீங்க? நிலைமை படு மோசமாயிட்டு இருந்தது. அப்படின்னு எப்படி இவ்வளோ தூரம் ரயிலில் பிரயாணம் பண்ணி வந்தீங்க? முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சது. தேக உபாதையும் கவனிக்காமல் வந்துட்டிங்களே. ரயிலே ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா? அதுக்கு துணிந்து தான் வந்தேன்ப்பா. எல்லாம் உணர்ச்சி தான் காரணம். அதோ நிற்கிறாளே, அவளுடைய நினைவு என்னை இழுத்துட்டு வந்துருச்சு என்றார். அவர் சுட்டி காட்டியது அவருடைய அந்திம காலத்தில் தோன்றிய ஒரே மகளான தினகரியை. தினகரியை அருகில் அழைத்தார். லேசாக தலையை தடவி கொடுத்தார். சிரித்து கொண்டே, என்னை போன்றவர்களெல்லாம் உணர்ச்சி பெருக்கால காரியங்களை அபாயத்தையும் உணராமல் செய்து விடுகிறோம். பிறகு அதன் பலாபலன்களுக்காக வருந்தவும் செய்கிறோம். அவருடைய முகத்தில் வருத்தம் லேசாக படர்ந்தது. அவருடைய உள்ளம் எப்படி நிகழ்ந்ததோ. பூனாவிலிருந்து வரும்போது பாகவதர் உங்கள் தேக நிலையை கவனிக்கவில்லையா? இந்த தருணத்திலே ஸ்ரீமதி கமலாவும் அவருடைய சகோதரரும் அமைதியின்மை காட்டினர். நான் அவர்கள் பக்கம் திரும்பினேன். வாசல் நிலையிலே சாய்ந்து சோகம் வேரூன்றி நிற்பதே போல் நின்ற கமலா அவர்கள் பேசினார்கள். பாகவதரா? அவருடைய காரியம் முடியும் வரை வைத்திருந்து நிலைமை மோசமானதும் அப்படியே அனுப்பிவிட்டார். பணமும் பேசிய தொகை கொடுத்தார் என்றுண்டா? அதுவும் இல்லை. இப்போதும் கடிதம் எழுதிக்கொண்டே தான் இருக்கிறோம். மீதி பணம் பாகவதரிடமிருந்து வருவதா இல்லை. அவர் நிலைமை மோசமாகிவிட்டது என்பது பாகவதற்கு தெரியுமா தெரியாதா? அப்பொழுது புதுமைப்பித்தன் சிரித்தார். சிதம்பரம், உலகம் ஒரு மாதிரியானது. நேரில் கேட்டாலே பணம் வராது. அதிலும் நோயோடு படுத்து விட்டால் கேட்கவா வேணும்? படுத்து விட்டால் பிறகு அவன் போக மாட்டேங்கிறானே என்று தான் எல்லோரும் அழுவார்கள். படுக்கையில் விழுவது வரைத்தான் மனுஷனுக்கு நிலை கௌரவம் எல்லாம். அப்போ பாகவதர் சதிகாரரா? நிலைமை அறிந்தும் உதவவில்லை என்றால் அவ்வளவு பெரிய மோசக்காரனா? அவரை சொல்லி குற்றமில்லை சிதம்பரம். அவரை ஆட்டி வைப்பது அந்த டைரக்டர் ராஜசந்திரசேகர் என்பவர் தான். அப்படியா? அவன் ஜாதியில் பிராமணன், ஆனால் ஒழுக்கத்தில் தண்ணி சதா அடித்தவண்ணன் தான். கறி வகையில் தான் திம்பான். என்ன அப்படி மோசமா? ஒரு தடவை என்னிடம் சண்டைக்கு வந்தார். நான் சொல்லிட்டேன், போட உனக்கு சொல்லித்தர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு சிரிப்பு வந்தது. அவர் மீண்டும் பேசினார். ஒரு தரம் கேட்டியா சிதம்பரம்? நடிகை இருக்காளே, ஏதோ சந்தேகம்னு வந்தா. சொன்னேன், அவளுக்கு புரியலை. எனக்கும் நோய் கொடுமை தாங்க முடியலை. திரும்பவும் அவன் சந்தேகத்தை தெளிய வைக்க பார்த்தேன். ஆமாம், அந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னு பெண்ணையும் கேட்டான். அதை உங்கள் டைரக்டர் தான் சொல்லிக் கொடுக்கணும். அது நம்ம வேலை இல்லை. சதிராடவும் பரதம் சொல்லவும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன்.
அவ்வளவுதான், ஏக தகராறாയി போச்சு. கடைசியில் சீக்கு கோளாறுன்னு நம்மளை ஒதுக்கிட்டார் என்று சிரித்தார். ஆனால் திறமை அந்த சீக்கு மனுஷங்கிட்ட தான் இருந்தது. அந்த கூட்டத்தில் அவர் பேச்சுக்கு பேச்சு, வாக்கு வாக்கு என்று விரும்பினார். இவ்வளவு சிரமம் இதற்கு, நீ பேச வேண்டாம். பேசுவதில் இனிமே உண்டு சிதம்பரம். அதிலும் சாக போகிறோம் என்பதை அறிந்து விட்டவனுக்கு பேச்சு தவிர வேறு எதுவும் இனிமை பயக்காது. பல பல பேசினார். பேசுவதிலே அவர் இனிமை கண்டார். ஆயுசியமாகவே பேச முயன்றார். அப்படியே பேசினார். முடிவில் மறுநாள் வருவதாக வாக்களித்துவிட்டு புறப்பட்டேன். இன்னொரு நாள் அவரை பார்க்க நான் சென்றிருந்தேன். நான் செல்லும்போது ஒளி இல்லாதது போல தோன்றியது. இதைத்தான் மரணத்தின் நிழல் என்று சொல்லுகிறார்களோ? சினிமாக்களில் உயிர் பிரியப் போவதை திட்டமாக காட்ட விளக்கு அணைவதாக காட்டுவதில் உண்மை உண்டோ இல்லையோ, ஆனால் அன்று நான் புதுமைப்பித்தன் வீட்டுக்குள் நுழையும் போது என்னை அறியாமலே ஒரு பதற்றம் ஏற்பட்டது. நிச்சயமாக அழிவு அந்த வீட்டு முற்றத்தில் விளையாடியதாக கண்டேன். சூரிய ஒளி இருந்தும் அதிலே ஜீவன் இல்லை. அங்கு வந்தோர் போகின்றோர் முகங்களிலே சிரிப்புக்கும் திருப்திக்கும் இடமில்லை. கண்கலங்கிய பெண்கள் வெளிவருவதையும் பெருமூச்செறியும் ஆண்கள் குத்து விளக்கென நிற்பதையும் கண்டேன். அசேதன வஸ்துக்களிடையே உருளும் பொருளென அந்த மாதர்களிடையே அசையும் மனிதனாக நான் மட்டுமே நடந்தேன். உள்ளே வீட்டினுள் நுழைந்தேன். முந்தைய தினம் கண்ட அதே நிலைத்தான். ஆனால் மரணத்தை அடையும் தூரத்தில் சில மைல்கள் தாண்டி விட்டிருந்தார் புதுமைப்பித்தன். ஆனால் கண்களிலே நெளியும் ஒளியோ பேச்சிலே துணிக்கும் ஒளியோ குன்றி போய்விடவில்லை. சிதம்பரம், வந்துருவேன்னு நினச்சேன். வா சிதம்பரம், வா வந்து உட்கார். நான் உட்கார்ந்தேன். எப்பாவது உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கா சிதம்பரம்? ஏன் வந்திருக்கு? தயங்கினேன். சரி, மணி ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்துருக்கியா? அது போலத்தான் நான் இப்போது எனக்கு வரப்போகிற மணி ஆர்டரை எதிர்பார்த்துருக்கிறேன். புரியவில்லையாப்பா? சாவை மணி ஆர்டரை எதிர்பார்ப்பது போலத்தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அவருடைய முடிவை பற்றி திட்டமாக அவர் உணர்ந்து விட்டிருந்தார். ஆனால் அது எப்போது என்பதைத்தான் அவர் தெளிய துடித்தார். பயங்கரமான இரும்பல் அவர் தொண்டையிலிருந்து கிளம்பியது. சன்லைட் சோப்பு துண்டு போன்ற துண்டு கவம் பேச்சினில் விழுந்தது. குங்குமச்சாறு படிந்தது போல் அதில் லேசான சிவப்பு ரேகை கீறி இருந்தது. அது இரத்த கசிவின் ஆரம்பம். இருமலின் கஷ்டம் தாங்காது சிறிதே முணங்கினார். சிதம்பரம், நான் ஏன் செத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நான் தெரியாத முழித்தேன். பிராமணனாக பிறக்காத குற்றம். நான் திடுக்கிற்றேன். அவர் பின்னும் பேசினார். பிராமணன் செத்து கொண்டிருந்தால் நிதி திரட்டப்படும். மற்றவன் செத்து கொண்டிருந்தால் குழி வெட்டப்படும். அந்த வார்த்தைகளை என்னால் தாழ முடியவில்லை. எவ்வளவு தூரம் சமூக கட்டுப்பாடுகளை காய்ந்து வெறுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது, மனம் புழுங்கி அவர் சொன்னவைகளை கேட்டபோது மனம் நிலையில் நிற்க முடியாமல் ஆடியது. மரணத்தோடு போராடும் உயிர் ஒன்று சொல்லும் மொழியிலே எவ்வளவு அனுபவ முதிர்ச்சி இருக்கும் என்பதை உன்னி பார்த்தால் உண்மையிலேயே பிராமணன் தான் புதுமைப்பித்தனுக்கு யமனாகி வந்தானோ என ஐயுறத் தோன்றும். அவருடைய கண்களிலே வெறுப்பின் ஜுவாலை கனல் கக்கியது. பற்களை சிறிதே கடித்தார். நோயின் கொடுமையால் வாடுகிறாரா, அன்றி பிராமணனின் வகுப்பு தாளத்தை பற்றி சொல்ல வந்த காரணத்தால் ஏற்பட்ட மரண துயரத்தால் கஷ்டப்படுகிறாரா என கண்டுகொள்ள முடியவில்லை. சிதம்பரம், இதை நன்றா மனசில் படியவை. சமூகத்தில் வாழ முடியும். எப்பொழுது தெரியுமா? பிராமணர்களின் சக்தியை உணர்ந்து அதில் உட்படாமல் தப்பிக்கொள்ள தெரிந்தால் போதும். நான் அவர்களுடைய சக்தியை உணர்ந்தவன். ஆனால் இரையாக்கப்பட்டு விட்டேன். இப்போது உணர்கிறேன். எனக்கு இந்த உணர்வு பயன்படாது. இனிவரும் தலைமுறைகளாவது உணரட்டும். இது எல்லோருக்கும் சொல்லப்பா, இது எல்லோருக்கும் சொல்லப்பா. நான் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தேன். பெரிய அனுபவம் பேசும்போது அதன் முன்னால் எதுவும் தலைகுனியத்தானே வேண்டும்.
இதனால் ஏற்பட்ட உணர்ச்சி தணிவதற்காக எல்லோரும் மௌனமாக இருந்தனர். புதுமைப்பித்தன் படுக்கையிலே புரண்டு படுத்தார். யானை விழித்திரியிலே தீ வைத்த பிறகு அது எப்போது வெடிக்கும் என்று உன்னிப்பாக கவனித்து நிற்பானே சிறுவன், அதேபோல் அவர் உடலில் இருந்து உயிர் பிரியும் வினாடியை எல்லோரும் எதிர்பார்த்து காத்து நின்றனர். திடீரென அவர் மீண்டும் பேசினார். சிதம்பரம், இன்னும் ரகுநாதன் ஏன் வரல? வருவார். சம்பதி சகிதம் வருவதாக கடிதம் உண்டு, வந்துவிடுவார். ஆனால் இவருடைய நிலைமை பார்க்கும்போது ரகுநாதன் வந்து இவரை பார்த்துவிட முடியுமோ? அதற்கு முன் சாகாமல் இருப்பாரோ என்ற ஐயம் எழுந்தது. என்னுடைய நிலைமை பற்றி ரகுநாதிடம் சொன்னியா சிதம்பரம்? பேஷா சொன்னேன். சொல்லியுமா இன்னும் வரல? இல்லை, வந்துடுவார். சாவதற்கு முன் அவனை பார்க்க முடியாமல் போய்விடக்கூடாது. ஏன் அசந்து போகிறீர்கள்? கண்டிப்பாக வருவார். என்னமோ பார்ப்போம். ரகுநாதனை பார்க்காம போக முடியாது சிதம்பரம். எனக்கும் அவனுக்கும் சில மனஸ்தாபங்கள், அன்பு மிஞ்சி போன காரணத்தால் ஏற்பட்டிருக்கிறது. சாவதற்கு முன்னால் அதை தீர்த்துட்டு தான் சாவுமேன்னு எனக்கு துடிப்பாக இருக்கு. ரகுநாதா அவர் வாய்விட்டு கூப்பிட்டார். கூடியிருந்தவர் சோகத்தால் கல்லாக வேர்பாய்ச்சி நிலை பெயராது நின்றனர். சென்னையில் எத்தனை நாள் நானும் அவனும் சுற்றினோம். எவ்வளோ கஷ்டத்தை ஒன்றா கழிச்சிருப்போம். முடிவில் அவனை பார்க்காமலே போய்விட வேண்டியிருக்குமோ? பேச்சை மாற்ற எண்ணியோ என்னவோ அவருடைய மைத்துனர் என்னை பார்த்து, உங்கள் புத்தகம்லாம் எப்படி விற்குது என்று கேட்டார். சுமாராக இருக்கு. என்னதுப்பா? என்ன என்றார் புதுமைப்பித்தன். விஷயத்தை சொன்னேன். ஓ, அதுவா? கவிக்குயிலும் காதலிக்குமா? உனக்கு தோல்விக்கு காரணம் இன துவேஷம் மட்டுமல்ல, இந்த பொடியன் இவ்வளவு பெரிய சாதனை முதலிலேயே சாதித்து விடுவதா என்ற கொதிப்புத்தான் காரணமாக இருக்கும். ஒரு க்ஷணம் எனக்கு பெருமிதம் ஏற்பட்டாலும் மறுகணம் பழைய நிலையே ஏற்பட்டது. அவர் கூறினார், சிதம்பரம், உனக்கு இலக்கியத்தில் ஆர்வம் உண்டா? சரி, ஆனால் இலக்கியத்திற்காக முழு நேர உழைப்பை செலவிடாதப்பா. அது உன்னை கொன்னுடும். பொழுதுபோக்காக மட்டுமே இலக்கியத்தை கைகொள். என்ன? வெகு நேரம் ஆகிவிட்டது. வீடு செல்ல விடை கேட்டேன். சிதம்பரம், எனக்கு விளக்கரிப்பதற்கு பேட்டரி போட்டு கொடுத்து அனுப்புவாயா? ஓ, கொடுங்கள், போட்டு அனுப்புகிறேன். அவர் சிரித்தார். எனக்கு எப்பவுமே ஒளி ஆசை. இலக்கியத்தில் ஒளி செய்தேன். இப்போ எனக்கே ஒளி வேண்டியிருக்கு. இதை நீ தான் செய். எனக்கு ஒளி கொடு சிதம்பரம், ஒளி கொடு. முடிவில் அவரிடமிருந்து விடை பெற்று வந்தேன். வீடு வந்ததும் பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் ஒரு முறை சிந்தனை செய்தேன். பிறகு எனது கடைப்பையன் வசம் 2 ஹார்லிக்ஸ் டின் கொடுத்து அவரிடம் சேர்க்க சொன்னேன். எனது பையன் ஹார்லிக்ஸ்களை கொடுத்ததும் அவர் சொல்லி அனுப்பியது இது. அப்பா, உன் முதலாளி சிதம்பரங்கிட்ட சொல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. சிதம்பரம் எனது பூர்ண ஆசைக்கும் அன்புக்கும் பாத்திரமானவர். அவருக்கு வணக்கம் வணக்கம் சொல்லிடு. இதுதான் நான் கடைசியாக அவரிடம் இருந்து வாய்ப்பேச்சாக பெற்ற பேச்சு. அதே எனது கடைப்பையன் புதுமைப்பித்தன் இறந்த செய்தியை என்னிடம் சொன்னார். என்னது? மறுமுறை சொல்லு. இல்லை, புதுமைப்பித்தன் இறந்து போனார். வந்த பையன் மீண்டும் சொன்னான். நேற்று இரவு 10 மணிக்கே போயிட்டாரு. உங்களிடம் சொல்லி வர சொன்னாங்க. செயலற்று உணர்வற்று நின்றேன். நம்ப முடியாத செய்தியாக பட்டது. இதோ அவர் இறந்த உடல் முன் நான் அசைவற்று நின்று கொண்டிருக்கிறேன். காட்சி தெளிய ஆரம்பித்தது. ஓலைப்பந்தலும் கட்டிலும் அதன் பக்கவாட்டில் இருந்த நெல் நாழியும் சாணி பிள்ளையாரும் எல்லாம் கண்களிலே தெரிய ஆரம்பித்தன. உலக வெளிச்சத்தையும் பக்கத்து அரவத்தையும் எனது புலன் உணர ஆரம்பித்தது. புதுமைப்பித்தனின் பிரேதத்தை குளிப்பாட்டி கட்டிலே கிடத்தினார்கள். கமலாம்பாள் அருகிலே கதறியதும் கண்டேன். உயிரோடு இருக்கும்போது தலைவணங்கா மன்னனாக விளங்கியவரின் உடல் அங்கு கூடியிருந்த புரோகித பிண்டங்களின் ஆட்சிக்கெல்லாம் உட்பட்ட கோலத்தை கண்டபோது குளிப்பாட்டி கண்களிலே சந்தனம் அப்பி திறக்காத வாயை திறந்து மஞ்சள் அரிசியை திணித்து என்னவெல்லாமோ செய்தார்கள். எனக்கு இந்த கோலம் வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள். அலங்கோலம் அவருக்கு பிடிக்காதே.
என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிறீர்கள் என கதறினாள் ஸ்ரீமதி கமலா. யாராரோ வந்தனர். சடலத்தை கச்சை துணியால் மூடினர். அவ்வளவுதான். ஸ்ரீமதி கமலா துள்ளி எழுந்தாள். ஆக்கம் தந்த கண்ணா, உனக்கு கச்சை தானா மிச்சம், தள்ளுங்கோ என ஓலமிட்டு வீட்டுக்குள் ஓடினாள். வரும்போது விலை உயர்ந்த தனது பட்டு சேலையை எடுத்து வந்து பிரேதத்தை மூடினாள். இதுதான் எனது கடைசி பரிசு கண்ணா, எனது விவாகச் சேலை. சுற்றும் புகைச்சூழலின் அடியில் காயத் தொடங்கிய மண்மூட்டத்தினுள் புதுமைப்பித்தனின் உடல் தீக்கு இரையாகியது. பலருக்கு தனது அறிவால் இன்பமூட்டி தமிழுக்கே உயிரூட்டியவர். மண் மூட்டத்துக்குள் மக்கிய புகையிலே கலந்து கொண்டிருந்த அந்த காட்சி. இலக்கியத்திற்கு உனது முழுநேர உழைப்பை கொட்டாதே, அது உன்னை கொன்றுவிடும் என்ற சொல் எனது காதுகளிலே ஒலித்து கொண்டிருந்தது. குனிந்த தலையும் சோர்ந்த இதயமுமாக வீடு திரும்பினேன். யாருடைய பெண் குழந்தையோ பக்கத்து வீட்டில் அழுதது கேட்டது. எழுதி எழுதி கையும் வீங்கிற்றே, உயிரும் கொடுத்தாயே என கதறிய கமலாம்பாளின் நீர் புரண்ட கன்னங்களும் எழில் அழிந்த முகமும் என் முன்னே தோன்றியது. முற்றும். கடைசி நாட்களில் புதுமைப்பித்தன். இது சி. சிவகுமார். நன்றி நண்பர்களே.